கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 20 விழுக்காடு இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழக ஆட்சி மன்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் டேவிட் ஜவஹருடன் எமது செய்தியாளர் சங்கர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கலை அறிவியல் படிப்புகள் மீது மாணவர்கள் மத்தியில் ஒரு அதிக மோகமும் வரவேற்பும் இருப்பது இந்த ஆண்டு கண்கூடாக பார்க்க முடிகிறது. அனைத்து பாடப்பிரிவுகளிலும் சேர்வதற்கு மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய கடும் போட்டி ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற கூட்டம் தற்போது முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் இது தொடர்பாக மாணவர்களுடைய படிப்பு சார்ந்த தொடர்பாக கருத்துக்கள் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக நம்மிடையே பல்கலைக்கழக பதிவாளர் டேவிட் ஜவஹர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இது குறித்து தற்போது கேட்கலாம். சார், ஆட்சி மன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட என்னென்ன அம்சங்கள் விவாதிக்கப்பட்டது, அதில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க சார். நீங்க சொன்னது போல இந்த வருடம் மாணவர் சேர்க்கைக்கு ஒரு அதிக டிமாண்ட் இருக்கு. அதனால ஆட்சி மன்ற குழுவில் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, எல்லா கல்லூரிகளிலும் 10% மாணவர் சேர்க்கை அதிகரிக்கிறதுன்ற ஒரு முடிவு. நிதி பெறும், அதாவது எய்டட் காலேஜஸ், அதுல 15% மாணவர் சேர்க்கை எல்லா கோர்சஸ்லயும் அனுமதிக்கிறதாகவும் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அதுவே கவர்மெண்ட் காலேஜஸ், அதாவது அரசே எடுத்து நடத்தும் கல்லூரிகளாக இருக்குமே, ஆனால் அங்க 20% மாணவர் சேர்க்கை கூட்டுக்கிறதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்கு. இது இந்த வார கடைசிக்குள்ள எல்லா கல்லூரிகளுக்கும் அறிவிக்கப்படும். சார், இந்த முடிவு தனியார் கல்லூரிகளுக்கும் பொருந்துமா? அவர்களும் இடங்களை அதிகரித்துக் கொள்வதற்கு ஏதாவது நடவடிக்கை அனுமதி வழங்கப்பட்டிருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. நான் சொன்னது போல எல்லா தனியார் கல்லூரிகளுக்கும் சேர்த்து தான். அதாவது 10% சொல்றது எல்லா கல்லூரிகளுக்கும் பொதுவானது. 15% எய்டட் காலேஜஸ், 20% நான் சொல்லும் போது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான். சார், இப்ப இந்த முடிவு உடனடியாக இந்த கல்வி ஆண்டை, அதாவது தற்போது உடனடியாக அமலுக்கு வருகிறதா? இது எப்போது கல்லூரிகளுக்கு தெரிவிக்கப்படும்? அதை பத்தி சொல்லுங்க. இந்த கல்வி ஆண்டிலே இது நடைமுறைப்படுத்தப்படும். இந்த வார கடைசிக்குள்ளேயே எல்லா காலேஜுக்கும் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும். பதிவாளர் தெரிவித்ததை போல் இந்த ஆட்சி பல்கலைக்கழகத்தினுடைய இந்த முடிவு காரணமாக கலை அறிவியல் கல்லூரிகளில் இன்னும் அதிகமான மாணவர்கள் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது.